அனைவருக்கும் வணக்கம். பத்ரகாளி அம்மன் மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜடாமுனீஸ்வரரோட ஒரு மந்திர முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முனீஸ்வரர்கள்லேயே பல வகையான முனீஸ்வரர்கள் இருக்காங்க, சரிங்களா? அந்த வகையில் நம்ம இன்றைக்கி ஜடாமுனீஸ்வரரை பற்றி நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முனீஸ்வரர்கள் அப்படின்னாலே நமக்கு பொதுவாகவே காவல் தெய்வமாக நமக்கு இருப்பாங்க. ஊருக்கு ஒதுக்குப்பாரமா, அதே போல் ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு சிலை வைத்து வணங்குவாங்க, அல்லது ஒரு அருவா வைத்து ஒரு கல் வைத்து நம்ம முன்னோர்கள் வணங்கி வந்தாங்க. அதே போல் காடுகள் நிறைந்த இடத்துல சிலைகள் வைத்து வணங்கிக்கிட்டு வந்தாங்க. ரொம்ப அதிக சக்தியாகவும் உக்கிரமாகவும் கோபத்துடனும் காட்சி கொடுப்பாங்க. இவர்கள் மது சுருட்டு அணிந்து அதே போல் மாமிசத்தை பலியாக கேட்கக்கூடியவங்க தான் இவங்களை வணங்குறது சைவ முறையிலையும் வணங்கலாம், அசைவ முறையிலையும் வணங்கலாம். அது உங்களோட விருப்பம். இந்த பூஜை முறைகள் 1008 உருவைத்து மொத்தம் 48 நாட்கள் மாலை நேரத்திலேயோ அல்லது இரவு நேரத்திலேயோ நீங்கள் ஜபம் பண்ணிக்கிட்டு வரக்கூடிய பட்சத்தில் இந்த ஜடாமுனீஸ்வரரானவர் உங்களுக்கு சித்தி பெறுவார். இவர் சித்தி பெற்றது அப்படின்னா, பேய் பிசாசு பில்லி சூனியம் பிடிச்சவங்களுக்கு நீங்கள் மந்திரிச்சு ஒரு விபூதி போட்டாலே அந்த பேயானது கதறி ஓடும். அதே போல் ஏவல் பில்லி சூனியம் உள்ளவங்க வீட்டில் நீங்கள் காலடி எடுத்து வச்சாலே அந்த ஏவல் பில்லி சூனியம்ன்றது அகன்று விடும். அதே போல் நீங்கள் குறி சொல்லலாம். நீங்கள் விபூதி எடுத்து கொடுக்கக்கூடிய பட்சத்தில் அது பலிதமாகும். இந்த மாதிரி இன்னும் எண்ணற்ற பலன்கள் இந்த உபாசனை எடுப்பதால் நமக்கு கிடைக்குது. அப்போது இன்றைக்கி இந்த முறையை நம்ம பார்க்கலாம். இந்த பூஜைக்கு நம்ம முனீஸ்வரரோட ஒரு ஃபோட்டோ வைத்துட்டு நம்ம வடக்கு திசை அமர்ந்து கொள்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இதுக்கு நெய்யில் விளக்கேற்றலாம், அல்லது ஐவகை எண்ணெய் யூஸ் பண்ணி கூட நம்ம தீபம் நம்ம ஏற்றி வைத்துட்டு முன்னாடி வாழை இலை விரித்துட்டு பழம் பத்தி சூடம் நம்ம எப்பொழுதும் போல் வைக்கிற மாதிரி வச்சுட்டு 7 வெற்றிலை பாக்கு அதே போல் மது சுருட்டு வைத்து விட்டு நம்ம இந்த மந்திர முறையை ருத்ராட்சமணி மாலை கொண்டு 1008 உரு வச்சு 48 நாள் நம்ம சொல்லணும். முதல் நாளும் கடைசி நாளும் நம்ம இந்த படையல் பொருட்கள் வைத்தா போதும். இடைப்பட்ட நாட்களில் உங்களால் முடிஞ்சதை படையலாக வைக்கலாம். அப்படி இல்லை என்றால் ஒரு விளக்கு தீபம் மட்டும் ஏற்றி வைத்தால் போதும். நம்ம இந்த மந்திர முறை ஜபம் செய்யக்கூடிய நாட்களில் நம்ம ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். ஏன்னா முனீஸ்வரர்கள் அப்படின்றவங்க ரொம்ப ஒரு உக்கிரமான சக்தி. அதே போல் நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னோம்னா நம்மளே அவங்க கோளாறு பண்ணுவாங்க. அதனால் இந்த உபாசனை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2-3 தடவை யோசிச்சுட்டு இந்த உபாசனை எடுங்க. ஆனால் இந்த உபாசனை உங்களுக்கு சித்தி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எதிரி தொல்லை இருக்காது. அதே போல் உங்களுக்கு செய்வினையோ ஏவலோ பில்லி சூனியமோ எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு எதிரிகளே இருக்க முடியாது. உங்களுக்கு மந்திரத்தாலையும் எதுவுமே பண்ண முடியாது. அப்படி எதுனாலும் உங்களுக்கு பண்ணாலும் அது அவங்களுக்கு திருப்பி போய் அது வேலை செய்யும். ஜடாமுனீஸ்வரர்ன்று வருது. இவரோட ரூபம் எப்படி இருக்குன்னா, 2 கைகள் வைத்து விட்டு ஜடாமுடியுடன் காட்சி கொடுப்பதால் அதாவது சிவனை போல் இவர் காட்சி கொடுப்பார். இவர் அமர்ந்த கோலத்தில் இருப்பார்ன்றது நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு ஐதீகம், சரிங்களா? இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. அறிவோம் ரீம் ஓங்கார சங்கரா ஓம் ஜடாமுனி வாவா ஓம் நமச்சிவாய ஹும்பட் சுவாக. இதுதான் இந்த மந்திரம் ரொம்ப சின்னது தான். இந்த மந்திரத்தை ஒரு முறைக்கு 2 தடவை 10 முறை 15 முறை சொல்லி பார்த்துட்டு ருத்ராட்சமணி மாலை கொண்டு நீங்கள் ஜபம் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த மந்திரம் ஜபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சிலருக்கு விபூதி வாசனை அடிக்கும், சிலருக்கு பன்னீர் வாசனை அடிக்கும், சிலருக்கு சந்தன வாசனை அடிக்கும். இப்போ ஒரு 10 நாள் 15 நாள் நீங்கள் ஜபம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் வீட்டில் சில மாற்றங்கள் ஏற்படும். பூஜை அறையில் சலங்கை ஒலி கேட்பது அல்லது நல்ல வாசனை வர்றது, இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல அறிகுறிகளாக வரும். அதே போல் உங்களுக்கு கை கால் வலி, அதாவது உடம்பு யாரோ இருக்குவது போல் இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் வரும். கனவுல இவர் எப்படி காட்சி கொடுப்பாருன்னா, குதிரையில் வர மாதிரிக்கவோ அல்லது சாட்டை கொண்டு வர மாதிரிக்கவோ அல்லது அருவாள் கொண்டு வர மாதிரிக்கவோ கனவுல வரும். உங்கள் கையில் பிரம்பு கொடுக்குற மாதிரிக்கவோ அல்லது அருவாளோ அல்லது திரிசூலமோ உங்கள் கையில் கொடுக்குற மாதிரி கனவு வந்தால் மந்திரம் சித்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் இந்த 48 நாள் கடும் விரதம் இருந்து தான் நீங்கள் மந்திரம் சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த மந்திரம் சித்தி ஆகிட்டால் நீங்கள் விபூதி கொடுக்கலாம், பேய் பிசாசை விரட்டலாம். அதே போல் அஷ்ட கர்மங்களில் சில விஷயங்கள் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம், அது பலிதமாகும், சரிங்களா?
இந்த இதில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.